இன்றைக்கி நம்ம ஒயிட் பம்கினில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி கிரேட்டரில் நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்துருங்க. அதே கீயில் வந்து அதே கடாயில் வந்து நம்ம பம்கினை நல்லா புழிஞ்சு தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா வேகத்துக்கு லேட் ஆகும், அதனால தான் தண்ணியை புழிஞ்சிட்டு நான் போட்டுக்கிறேன். இது வந்து தண்ணி சத்து உள்ள காய்கறி இல்லை, அதனால் நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்து அந்த கீலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இவ்வளோ இருக்கிற பம்கின் வந்து நமக்கு பாதி அளவு தான் வரும் வெந்து வந்ததுக்கப்புறம். ஒரு கிளாஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சுகரை நல்லா ஆட் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லா வற்றி அல்வா பதத்துக்கு வரணும். கடாயில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பக்கத்தில் நின்று. நல்லா சுகரும் பம்கினும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. பம்கினும் நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு. கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஆட் பண்ணி இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக வந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.